ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிஜி அண்ட் யூஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தான் இது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 2600 எம்சிக்யூ கொஷின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம், டிஎன்பிஎஸ்சியில் நம்ம மேஜர்ஸ்க்கு குறிப்பாக பாட்னி சுவாலஜி இந்த மேஜர்ஸ்க்கு எல்லாமே நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் பாட்னி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் 2010லேருந்து சரிங்களா, 2010லேருந்து 2024 வரைக்கும் ஒரு 13 எக்ஸாம்ஸ்க்கு வந்து நடந்திருக்கு. அதோட கொஷின் பேப்பர் கலெக்ஷன் தான் இது. இந்த கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்து தான் ஆகணும். என்னுடைய சக்ஸஸ்க்கு கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சரிங்களா. நான் இந்த கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் இல்லை, ஒரு சில யூனிவர்சிட்டியோட கொஷின்ஸ் அதையுமே நான் வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இதில் வந்து ஒரு சில எக்ஸாம் வந்து பிஜி சிலபஸ்லேயும் இருக்கும், ஒரு சில எக்ஸாம் யூஜி சிலபஸ்லேயும் இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நமக்கு வந்து சிலபஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிட்டேன், 90% எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ நியூவாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சிலபஸ் வேணால் கொஞ்சம் இல்லாமல் இருக்கலாம், மற்றபடி எல்லா கொஷினுமே நமக்கு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு கொஷின் இல்லாமல் தேடிட்டுருக்கேன், எனக்கு தமிழ் மீடியத்துலையும் வேணும் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துலையும் வேணும், ஒரு ப்ராக்டிஸ்க்கு ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே தேடிட்டுருக்கேன் அப்படின்னா இந்த கொஷின் பேப்பரை வந்து யூஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு அப்படியே விட்டுறாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு பிரிண்ட்டு போட்டு வச்சுங்க. பிரிண்ட் வேணால் பேஜ் பர் 2 அப்படின்னு சொல்லிட்டுருங்க, அதாவது ஒரே ஷீட்டில் 2 பேஜஸ் வர மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பேப்பரில் 4 கொஷின் இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸு. அதனால் நீங்கள் பேஜ் பர் 2 போட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ப்ளஸ் வந்து நோட்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம். இல்லை நான் நோட்ஸ் எல்லாமே எழுதணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேஜுக்கு சரிங்களா, ஒரு ஷீட் மட்டும் என்ன போட்டுட்டிங்கன்னா நீங்கள் நோட்ஸு சைடில் நிறைய என்ன பண்ணி வச்சுக்கலாம், எழுதி வச்சுக்கலாம் அந்தந்த ஆப்ஷனுக்கு. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூஜி அண்ட் பிஜி டிஆர்பிக்கு கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஆன்லைனில் அதிகமாக இருக்காது. இது டிஎன்பிஎஸ்சியில் நம்ம பாட்னி மேஜர்ஸாக நடந்த கொஷின் பேப்பரோட கலெக்ஷன் இது சரிங்களா. இதை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற எக்ஸாம்ஸு ஸோ நான் வந்து என்னென்ன டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செட் எக்ஸாம் கொஷின். ஸோ செட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கேரளா செட் எக்ஸாம் கொஷின் நிறையா இருக்குது. அதுலேருந்து நமக்கு பிஜி ரிலேட்டடாக நிறையா இருக்கும், அதில் இங்கிலீஷில் மட்டும் ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஷின் அப்ஜெக்டிவில் இருக்கும் சரிங்களா, எம்சிக்யூ. அதுக்கு எல்லாமே ஆன்சர்ஸ் இருக்காது, ஒரு சில இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். அது நம்ம வந்து தேடி தான் பார்த்துக்கணும் சரிங்களா. அது வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தது. ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இது ஒரு கைடாக சரிங்களா, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. இப்போ லைஜன் ஆஃப் டெரிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கொஷினாக பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அது வந்து இலையா, அப்போ ரூட்னா என்ன வரும், சீடுனா என்ன சொல்லுவோம், ஸ்டெம்னா என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத நீங்கள் சைடில் எழுதி வச்சுட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அதே போல் ஒரு சில கொஷின்ஸ் எல்லா டாப்பிக்குமே இதில் மிங்கிள் ஆகிருக்கும். எனக்கு பர்சனலாக நான் வந்து கிட்டத்தட்ட 2 ஸ்பைரலில் வச்சுருக்கேன் இந்த மாதிரியான கொஷின்ஸு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி வச்சிங்க. முக்கியமாக என்னோடய கைடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு பிரிண்ட்டு போட்டு வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் மொபைல்லே நான் வச்சு பார்த்துங்க, கொஷின் மட்டும்தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கும் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நானும் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து எழுதி வைங்க சரிங்களா. சல்ஃபர் மழை எனும் தொடர்புடையது எதுனா ஃபைனஸ், ஏன் அதை வந்து சல்ஃபர் மழை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த மாதிரியான ரீசன் எல்லாமே என்ன பண்ணி வச்சுக்கங்க, இங்கே வந்து எழுதி வச்சுங்க சரிங்களா. அதே போல் ஒவ்வொரு கொஷினுக்கும் இது வந்து எழுதி வச்சுங்க. இதில் ஒரு சில கொஷின் பேப்பர்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் இல்லாமல் இருக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் டவுன்லோட் பிடிஎஃப்னு கொடுத்தாலே அந்த பேஜுக்கு வந்து என்ன பண்ணிவிடும், ஓப்பன் ஆகிடும். இதில் ஒரு சில பயாலஜி கொஷின் பேப்பரும் இருக்கும் சரிங்களா. உதாரணத்துக்கு இதில் வந்து பயாலஜி கொஷினு, அப்போ நீங்கள் வந்து பாட்னி மட்டும் பார்த்து வச்சுங்க. இது 2016 நடந்தது சரிங்களா. பயாலஜி கொஷின் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிஜி ஸ்டாண்டர்ட் நடந்தது, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. இருந்தாலும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ பயாலஜியில் 200 கொஷின்னா நமக்கு பாட்னியில் 100 கொஷின் அளவுக்கு இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான், ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஒரு மார்க் அப்படிங்கிறது லாஸ்ட்டு
சிபி வரைக்கும் போயிட்டு கிடைக்காம ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த 1 மார்க்கோட வேல்யூ வந்து தெரியும். ஸோ அதனால் இது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எப்படிலாம் படிக்கலாம், எந்த கொஷினுக்கு எப்படி நம்ம வந்து ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணுறது, அதெல்லாமே அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃபோட லிங்க் நான் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணும்போது அடோப் ரீடர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்து வச்சுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டவுன் பண்ணுற எப்போயாவது ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கொஷின்லாம் தேடி கண்டுபிடிச்சி அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.